வணக்கம். என்னோட பேர் பிரவீன்குமார். நான் வந்து இங்க உடுமலை பக்கத்துல மடத்துக்குளம்னு சொல்லி ஒரு ஊர்ல இருக்கேன். என்னோட தனிப்பட்ட திறமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 50 விதமான இசைக்கருவிகளோட சத்தத்தை வந்து என்னோட வாய்ஸ்லயே நான் பண்ணுவேன். எந்தவித இசைக்கருவிகளும் இல்லாம. இதுதான் என்னுடைய திறமை. பள்ளிப்பருவத்திலிருந்தே இதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆர்வம். அப்பப்போ இதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து உங்களுக்காக நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க வழங்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண போறேன். இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா உடுக்கைன்னு சொல்லுவாங்க. எந்தவித ஒரு கிராமப்புற நிகழ்ச்சியா இருந்தாலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம நிகழ்ச்சியே இருக்காது. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல உடுக்கை. இது வந்து உடுக்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா பாம்பை கண்டா படையே நடுங்கும். அந்த பாம்பையே மயக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி என்னன்னு பாத்தீங்கன்னா மகுடின்னு சொல்லுவாங்க. அந்த மகுடி வந்து உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல. இது வந்து மகிடி. இது ரொம்ப நேரம் பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அதனால அடுத்தது பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீணை. அப்பேற்பட்ட வீணை என்னோட வாய்ஸ்ல உங்களுக்காக. என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னோட ஃபேவரட் சாங் இப்போ உங்களுக்காக. ஓகே, அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட வீணையோட இதைத்தான் வந்து கிட்டார் அப்படின்னு சொல்லி விளக்கார கண்டுபிடிச்சாங்க. அந்த கிட்டார் வெஸ்டர்ன் கிட்டார் பாத்தீங்கன்னா பாப்பா ஆல்பத்துல நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த கிட்டாரோட ஒரு சின்ன பிஜிஎம் வந்து வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து வெஸ்டர்ன் கிட்டார், எலக்ட்ரிக்கல் கிட்டார்னு சொல்லுவாங்க. அது இது ரொம்ப ரிஸ்கான இன்ஸ்ட்ருமெண்ட், ரொம்ப நேரம் வாசிக்க முடியாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் கிட்டார்னு சொல்லுவாங்க. இப்படி நார்மல் கிட்டார் இருக்கும், அதோட பேஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுவும் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்லயே ரொம்ப ஆபத்தான இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க மோர்சிங். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நாக்கு கடியில வச்சு பிளே பண்ணுவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேடு மாதிரி ஒரு நீளமா இருக்கும். அதை வந்து சுண்டி விட்டாதான் அதோட இசையை வந்து வெளி கொடுத்துக்கும். அந்த இசையை பண்றதுக்கு வந்து ரொம்ப இசைக்கலைஞர்கள் வந்து தைரியமா பண்ணுவாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உள்ள வந்து கொஞ்சம் மிஸ் ஆனா கூட நாக்கு கட் ஆயிடும். ஆனா நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம பிளே பண்ண போறோம் மெமிக்ரியில. சோ மோர்சிங் என்னோட வாய்ஸ்ல உங்களுக்காக. இது வந்து மோர்சிங். அடுத்தது வந்து பானை கம்பி வச்சு நம்ம அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கடம்.
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப லைவெண்டான ஒரு மியூசிக். லைவ் ரெக்கார்ட்ல வந்து கொஞ்சம் அதோட சவுண்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். இப்போ உங்களுக்காக கடம் என்னோட வாய்ஸ்ல. இது வந்து கடம். அடுத்து பாத்தீங்கன்னா எந்த வித கல்யாணம்னாலும் இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம இருக்கவே இருக்காது. ஒன்னு தவில், இன்னொன்னு நாதஸ்வரம். ஃபர்ஸ்ட் வந்து தவில், மங்கள நாயனம்னு சொல்லி ஒரு மியூசிக். எல்லா கல்யாணத்துக்கும் முன்னாடி வாசிப்பாங்க. அந்த மியூசிக் இப்போ உங்களுக்காக வாசிக்கிறேன் என்னோட வாய்ஸ். இது தவில். அடுத்தது நாதஸ்வரம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம எந்த கல்யாணம் இருக்காது, எந்த ஒரு கிராமப்புற நிகழ்ச்சியும் இருக்காது. இப்போ சித்தாடை கட்டிக்கிட்டு ஃபேமஸான சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் வந்து இப்போ இந்த நாதஸ்வரத்துல வந்து வாசிக்கிறேன் என்னோட வாய்ஸ்ல. பாருங்க. இது வந்து நாதஸ்வரம். அடுத்தது ரொம்ப ஒரு ஈர்ப்பான மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி அழைப்பு இந்த இதுல வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத இருக்கவே இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா உரிமை. இதோட சத்தம் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அந்த உரிமை வந்து உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல. இது வந்து உரிமை. அடுத்து பாத்தீங்கன்னா நையாண்டி மேளம்னு சொல்லுவாங்க, ரெட்டை மேளம். அந்த ரெட்டை மேளம் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரே இதுல வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இதை வந்து இப்போ உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரெட்டை மேளம், நையாண்டி மேளம்னு சொல்லுவாங்க. அந்த மேளம் என்னோட வாய்ஸ்ல உங்களுக்காக. சொல்லுவாங்க. இது பயங்கரமான நையாண்டி மேளம், லவ்ஸ் இதுக்காகலாம் பயன்படுத்துவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரம்பட். ரொம்ப ஒரு வெச்சனான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எந்த பேண்ட்லயும் வந்து இது இல்லாம இருக்காது. ட்ரம்பட் இப்போ வந்து ரொம்ப ஒரு நம்மளோட தேசபக்தி பாடல் ஜாகே ஜகா சேச்சா, இந்த பாட்டை வந்து ட்ரம்பட்ல வந்து உங்களுக்காக வாசிக்கிறேன் என்னோட வாய்ஸ்ல.